காவல் நிலையம் அருகே இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் திருமாலிடம் கேட்கலாம். விவரங்களை பதிவு செய்யுங்கள் திருமால். அபிநயா, தூத்துக்குடியைச் சேர்ந்த மதன் என்பவர் கொலை வழக்கு ஒன்றில் சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்துள்ளார். குறிப்பாக இவர் ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட இவர் நீதிமன்றம் மூலம் நிபந்தனை ஜாமீன் பெற்று வந்திருக்கிறார். இதனிடையே உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் என நினைத்த நீதிமன்றம் வெளியூரில் உள்ள காவல் நிலையத்தில் கையெழுத்திட உத்தரவிட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த 10ஆம் தேதி முதல் மதன் காலை மாலை என இரு வேளைகளிலும் கையெழுத்திட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று வழக்கம் போல கையெழுத்து போடுவதற்காக அஸ்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு இன்று காலை மதன் வந்துள்ளார். வந்த பிறகு கையெழுத்திட்டு சென்று மீண்டும் காவல் நிலையத்திற்கு அருகே உள்ள மணக்காடு பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் உணவருந்த செல்லும் பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அஸ்தம்பட்டி காவல்துறையினர் உடலை கைப்பற்றி சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாநகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அருகிலேயே இந்த பட்டப்பகலில் வாலிபர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அபிநயா, கொலை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி திருமால்.